என்ன நண்பர்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இவன் வந்து பேசுறானே நினைக்காதீங்க. ஏன்னா அந்த நாய்க்கு சளி பிடிச்சிருச்சு. அதுக்கு பதிலா நான் வந்து பேசுறேன். சரிங்களா நண்பர்களே? அதாவது இப்ப என்னன்னா, இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸ்ல என்ன விளையாட போறோம்னு சொல்லிடுறேன். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனுக்கு ஆல் வச்சுக்கோங்க என்று உங்களுக்கு திரும்ப நாங்கள் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து கொள்ளும். அப்படி இந்த வீடியோ மட்டுமான பாத்திராதிரிகள் நண்பர்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அமைச்சர்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்க நண்பர்களே, அப்படி சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் ரோப்ளாக்ஸின் ஸ்குவிட் கேமுக்கு உங்கள் அன்புடன் வர வைக்கிறேன். சத்த மூதேவி, அது ஸ்குவிட் கேம் எக்ஸ்ட்ரா லூசு பயலே. எனக்கு எப்படா சளி பிடிச்சிட்டு சொன்னேன்? ஏன்டா நான் அர்ஜென்ட்டா பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள எட்ரா ரெக்கார்ட் பண்றேன். சி வாய்முடு இதுல அந்த அவசரகட்டமான பேச்செல்லாம் பேசக்கூடாது. உனக்கு சளி பிடிச்சிக்கிற சளி பிடிச்ச ஒழுங்கா ஓட்டி போயிரு. அதாவது நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த ஸ்குவிட் கேம் எக்ஸுக்கு உங்கள் அன்புடன் வர வைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்ட் 2 அப்படின்னு விளையாட போறோம் நண்பர்களே. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு பார்ட் 2ல நம்ம ஜெயிக்கிற நிலைமையில சுச்சுவேஷன்ல இருக்க போறோம். இந்த நாய் எல்லாம் அவசரமா பேசுது. சரி வாங்க நண்பர்களே, வல்ல பேசாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா நண்பர்களே? வாங்க. என்ன சொல்றாங்களா, இதுல மட்டும் தான் நீங்க கடைசியா நீடிக்க முடியுமா? அதெல்லாம் என்ன தெரியும், நீங்க மூடுங்கள். ஓய் நண்பர்களே, இப்ப நம்ம பிளேயர் செலக்ட் பண்ணலாம். நீங்க கேட்கலாம், ஏன் பிளேயர் செலக்ட் பண்றீங்க, கார்டெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டீங்களா கேட்டீங்கன்னா, அப்பதான் பிளேயர்ல துட்டு கிடைக்கும் நண்பர்களே. துட்டு இப்ப நம்ம 433 பிளேயர் நண்பர்களே, நம்ம நம்பரு. ஓகே, உங்களை என்ன எல்லாரும் வர வைக்கிற ஸ்குவிட் கேம் எக்ஸுக்கு. எப்பா தூர போப்பா. ஃபேஷன் ஷோல இருந்து அடிச்சு புடிச்சு ஓடி வந்தி. அப்பா லூசு பையலே சங்கிங் காங். என்னடா ஃபேஷன் ஷோல இருந்து இழுத்து புடிச்சு ஓடி வந்த மாதிரி இருக்கான். அங்க போய் ஃபேஷன் ஷோ பண்ற, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வர இந்த ஸ்குவிட் கேம் எக்ஸுக்கு இதா போயிடுச்சு. இவன் பேர் பார்த்தீங்கன்னா போசிரிக்கு. எது 70 பேருந்து இல்லை. இவன் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கிளாஸ் ரியலாக ஃபேக்காக கண்டுபிடிமா. இவன் செத்தா நம்மள காலி. ஏன்னா இவனுக்கு மட்டும்தான் தெரியும். செகண்டு பிளான்டேஷனு. தேர்டு வந்து ஹைட் அண்ட் சீக்கு தராதிங்க தந்துட்டிங்களா? சரி, ஃபோர்த்து வந்து என்னது? ஓகே, ஜம்ப் ரோப்பு. சரி, கடைசி கிளாஸு. அப்புறம் கடைசியாக இருக்குது என்னது? அவ்வளோதான். இது தாண்டு புதுசு ஸ்கை கேம். அவ்வளோதான். சாரி, ஸ்குவிட் கேம். அது ஸ்கை ஷேப். ஓகேங்களா? ஓகே நண்பரே, எல்லாம் நின்று நேரத்தில் ஓடுறீங்க. என்னாச்சு? நான் ஓடுறேன்னா எல்லாரும் கவனிங்க. ஒருத்தர் புதுசாக வரானுங்கள். பிளேயர் நம்பர் 3409 அப்படின்னு என்னமோ கொடுத்துருக்காங்க. குழந்தைய கொடுத்துருக்கானுங்களா? இப்போ எனக்கும் கொஞ்சம் கொடுங்களா, அப்போ தான் கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. இப்போ அண்ணன் பார் ஃபோட்டோ எடுக்கிற நம்பர் போட். அப்படி எடுத்து அப்புஷ் அக்கச்சக் அடித்தாச்சு. எப்படி எல்லா போஸ்டும் எடுத்து போட்டாச்சு. நண்பர்களே, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருந்தாமல் லைக் பண்ணுங்கள், மறக்காம சர்க்க பஸ் பண்ணுங்கள், உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னடா திக்கி வந்து கேட்டீங்கன்னா எல்லாத்துலையும் நடுவில் ப்ளஸ் போடுற நண்பர்களே, அதான். ஓகே, போகலாமா? நிற்கலாம். ஓகே, ஆஹா, எவ்வளோ அழகான கண்காட்சியர் இது. எப்போ இடம் கிடையாது. வியாபாரம் பத்தாது, கிளம்பு. அவன் என்னடா வாங்கி எடுத்துட்டு போற? தம்பி, தக்காளி சட்னி கீழே உள்ளதுப்பா, பாத்துப்பா, பொறிக்க வச்சுக்கோ. இது வேற டேய். இதை கரெக்டா ஓடும் போது நடுவில் வந்து நின்று தோலை முந்தைய வைங்களா? ஓகே முடிட்டு ஓடு. கருப்பேத்தாதீங்க. கரும்பு முடிச்சது எல்லோ பெண் இல்ல. ஏதோ ஒரு கரும்புச்சு போட. ஐயோ, ஓட மாட்டேங்கிறானுங்க. வர நடுவில் ஸ்கிரீனை போட்டு பிளாக் பண்றாங்க. சரி ஓடு. அடே கருப்பு சூட்டு ஃப்ரண்ட் மேனு, கொஞ்சம் தூரம் அம்மா கூட்டிட்டு போறீங்க. தண்ணியை பிடிச்சானே வாயா, இதுல என்ன கருமன்னு ஸ்மெல் அப்படி கப்பு புடுங்குது. மாஸ்க் போட்டானோ என்னம்மா அப்படி பாரு, உன்னை தள்ளி விடலாமா? சைலண்ட் தப்பு என்ன அடைஞ்ச தள்ளி விடல நண்பர்களே. நீங்க மட்டும் தானே பார்ப்பீங்க, அவ பார்க்க மாட்டாளே. இப்ப பேர் ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சாலே. ஓடு. அப்படி சைலண்டா. அம்மா இப்ப இந்த கணக்கு எடுத்துக்கிட்டு எடுக்கல. என்ன லைன் டச் ஆதா இருக்குது. தம்பி, தள்ளி விடக்கூடாதுப்பா, முறைச்ச பையலை. இவன் யாரு இவ்வளவு கொருண்டுமான்னு பாக்குறான். இவனை தள்ளி விட்டுலாமா? சும்மாதான் இருக்குது, கை சும்மா இருக்குது. இவனுங்க தள்ளி விட்டுலாம் எனக்கு ஆசையா இருக்குது. தள்ளி விடு. அவ்வளவுதான். ஒருத்த கீழே வந்துட்டு ஒருத்த உமா கொடுக்குறேன்.
ஓகே அப்பா அடே கப்பு புடுங்கல சனியை பிடிச்சானே அவனை சுடுறன் பேர்ல ஏன் மேல ஏன்டா எல்லாரும் விழுறீங்க அம்மா இடு போட்டானுங்கண்ணே அடே இப்ப நான் எதாவது தூக்கிட்டு போனேன் யார் தூக்கிட்டு போறது இங்க பாரு என்ன அடிச்சு சாவுது பாரு ஓகே நண்பர்களே விளையாட கேம் முடிந்து விட்டது அவ்வளவுதான் இப்ப நீங்க பொறுமையா நடந்து உங்க லாபிக்கு போலாம் சரியா தம்பி குழந்தைய வச்சுக்கிட்டு வழுக்க முட்டையில சீவக்கூடாது தம்பி தம்பி குழந்தை இருக்குது தம்பி யார் அவன் வழுக்கு முட்டையோட சேர்த்து முடியை சீவுறான் முடி இல்லாததுக்கு முடியை சீவுறான் குழந்தைய வச்சு முடியை சீவுறாள் குழந்தைய வச்சு ஆடுறான் இவனுங்களாம் யாரா கொடுத்தது இவன் அதுக்கு மேல பணப்பெட்டிக்குள்ள இருந்து எவன்டா வருது ஒன்றும் புரியலையே மண்டை கோளாறு இது சரி 17 பேர் இறந்து போயிட்டாங்க அப்போ 190 காசு கட்சிக்குது இப்போ என்ன கேமுன்னு தெரியல நம்ம போவோம் அதெல்லாம் தெரிஞ்சிச்சு எல்லா கேமும் சரி வாங்க வாங்க எல்லாரும் வரிசையாக நிற்க வேண்டும் அப்புறம் குட் லக் தேங்க்ஸ் இப்போ அடுத்து வந்து படிக்கட்டில் பொறுமையாக நடக்க வேண்டும் அடுத்த கேமுக்கு எனக்கு தெரியும் அங்கப்பா ஒருத்தர் சோத்துல அவனை பார்த்து சொல்லுங்கடா ஃபர்ஸ்ட் இவனை வைய நண்பர்களே ஓடு 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 ரண்டசன் ஆஹா எவ்வளோ அற்புதமான கண்காட்சி பொருட்கள் ஆஹா இதுன்னு புல்லா அழகா ஒன்று கட்டிடலாம் வைகே நமக்கு டீம் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான்ப்பா எப்பா ரெட் டீம் எல்லாம் வாங்கப்பா யாராவது வரீங்களாப்பா ஒருத்தர் வராரு எப்பா பச்சை பையா எப்படி இருக்கீங்க இவர் பேர் தான் பச்சைமணி சூப்பர் பச்சைமணி அடுத்து 2வது வந்து ஒரு பொண்ணு வருது 3வது வழுக்க மாட்டேன் நீ நம்மகிட்ட வர்ற அட டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருது பாரு தம்பி குழந்தைய வச்சுக்கலாம் படுக்க கூடாது தம்பி டேய் குழந்தைய வச்சிருக்கடா ஒழுங்க இருறான் சரி நான் முன்னாடியே நின்றுறேன் ஏப்பா யாரும் வாங்கடா குழந்தை பைய வழுக்க முட்டை குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருக்கியே வாடா நீ இல்லை நடந்து போறானுங்க டேய் இவன் வந்து தொலைய மாட்டேங்கிறானே டேய் வாயாயோ ஓகே ஒரு வேலை கேம் ஆரம்பிச்சுட்டு நண்பர்களே அந்த குழந்தைய பார்த்தா எவ்வளோ அழகாக குயிட்டா இருக்குது பார்த்தீங்களா இந்த குழந்தைக்காகவே மறக்காம லைக் பண்ணிடுங்க நண்பர்களே ஏம்மா ஒழுங்கா போடுறேன் சரியா என்னம்மா அப்படி நிற்கிற இதான் ஃபர்ஸ்ட் ட்ரைல எல்லாரும் போட்டு முடிச்சுடணும் அண்ணா அப்பா ஃபர்ஸ்ட் ட்ரைல எல்லாம் முடிச்சு காட்டானே இல்லைன்னு பாரு தம்பி பச்சை மண்ணி நீ இப்போ என்ன தூரமா போ என்னடா கை வீசுற தம்பி தூரமா போ டேய் தூரமா போடு சொன்னா கால் கீழே ஏண்டா போடுற கல்கண்டியா விளாண்டுருக்க டேய் தூக்கி போட்டு விளையாடுறா கல்கண்டு விளாண்டுருக்கா தனியாக பிடிச்சி அப்படி தூக்கி போடு இப்படிதான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ட்ரைல பண்ணா ஏதாவது சீக்கிரமா உண்டா இப்போ அண்ணன் பாரு கழுத்துல இறங்கி ஃபர்ஸ்ட் ட்ரைல முடியிறானா இல்லையான்னு பாரு அவ்வளவுதான்டா இதெல்லாம் அண்ணனுக்கு கை வந்து கலைடா நல்லா கல்கண்டு என்ன கோலி குண்டே என்ன கையில துத்துவண்டா எப்படி இது சுத்த முடியாதா அவ்வளோ கையில கீழே போடு போச்சக் தப்பாச்சு தம் ரீட்டை போச்சக் நீ இதுவும் தப்பாச்சு இது அழுத்து அது அழுத்து இன்னும் அழுத்த முடியல இது அழுத்து அழைத்து நான் அழுத்த முடியல ரைட்டு என்னடா அது அழுத்த முடியல என்னடா விளையாடுறீங்களாடா இருங்கடா ஐயோ எல்லாரும் பாக்குறானுங்களே இல்லடா அண்ணனுக்கு கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் இழந்துருச்சு ஏன்னா இது புது கேம்லாம் அதான் ஐயோ வாய் வேற விட்டானே இருண்டா டேய் போங்கடா என்ன கடுப்பேறுது அண்ணா பச்சை ஐயோ பச்சை அவ்வளோதான்டா கரெக்டாக வெளில வரும்போது அழுத்தணும் இப்போ கேம் கான்செப்ட் புரிஞ்சிச்சு இப்போ வந்து மஞ்சள் அழுத்தி விட்டாச்சு இப்போ ப்ளூ இருங்க ஐயோ தப்பாயிடுச்சு இப்போ அழுத்து அவ்வளோதான்டா இப்போ என்னது ரெட்டா இருங்கிற ரெட்டு மறுபடியும் வச்சோம் இப்போ அழுத்து பூச்சிக்கு இப்போ வயலட் பூச்சி இருங்கிரு இப்போ அழுத்தலாம் பூச்சிக்கு அவ்வளோதான் அண்ணன் எப்படி முடிச்சா மச்சான் வழுக்க முட்டை 5வது ஆளை எங்கே பார்த்த நான் காணாமன் இங்கேதான் அத்தனை பேர் போடா அவன் தானே அட்டு விளாடணும் சரி நீ விளையாடு இவன் யாரா டேய் என்னடா பட்டாக்ஸில் வந்து நாய்டா ஓட்டப்பட்டு ஃப்ரெண்டு மேலே போட ஏற்கனவே ஃபேண்ட் கிழிஞ்சிருக்குன்னு அவஸ்தப்படுற இவன் வேற ஓட்ட போகிறான் பட்டாக்ஸ்ல சனியை பிடிச்சான்னு அவள் என்ன சுத்துடா முடிஞ்சிச்சா ஓகே ஆமாம் 5வது ஆளுக்கு இப்போ என்ன பண்ணுறது இதை நான் அண்ணன் பேச பாரு என்னன்னு எப்பா உனக்கு 1.5 லட்சம் கோடி தர்றேன் அந்த 5வது ஆளை மட்டும் நீ சேர்த்துக்காத ஓகே சொல்லிட்டா அப்போ 5 லட்சத்துக்கு நான் எங்கே போடுதுன்னு இல்லையே அதெல்லாம் அப்புறம் பார்க்கணும் நண்பர்களே எப்பா பச்சை மணி இங்க இருக்கான் அந்த பொண்ணு இவன் வேற சூடாது போற டேய் குழந்தைய காட்டுற வழுக்க முட்டை சொட்டை மண்டை டேய் சூடாதுன்னு சொல்ற குண்டு செலவு அடிக்கிறான் பாரு குழந்தைய காட்டுற எப்படி இரு பாக்குறேன்டா டேய் காட்ட மாட்டேங்கிறியா காட்டுறா அண்ணன் என்னடா அண்ணன் சும்மா கலைச்சான்டா மொட்டை எறியுதுன்னு முண்டி வளரதா என்ன உனக்கு வளரும்ல ஏன்டா இப்படி கோச்சிக்கிறணும் ஓய் நண்பரே கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் தொண்டை வறண்டு எடுக்குது
நம்ம பொண்ணு கிட்ட வராது, ஏதோ பாய் ஃப்ரெண்டு வர முறைச்சு பாடுறா. அப்பவே தெரியுது எதுகிட்ட முறைச்சு பாது ஒரு டைப்பாவே இருக்கிறான். பார்த்தானே தெரிஞ்சு ஒரு டைப்பாவே நிற்கிறான். டே அவன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரியாம போயிடுச்சா, எனக்கு தப்பா நினச்சிடாதுடா. ஏமா நீ வேற மூஞ்சி ஸ்கிரீனை மச்சிட கொஞ்சம் இரு. சரி தண்ணியே அது குடிச்சு தண்ணி தான் எடுது. அப்பாடி என்னடா எல்லாம் ஒரு மாதிரி அறியுங்க. டேய் பச்சை மண்ணி நீ ஏன்டா இங்கே பண்ணுறங்க? ஏன் மண்டையில் ஏற்றி நீ என்னடா பண்ணுற லூஸ்? என்னடா எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டானுங்க. இல்லை மூளை குழம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி இதாவது போராடி இது முயற்சி செய்யணும், அப்படியே ஓடி ஓடி குதிக்கணும், அப்படியே ஒரு பசக்கு. சரி திருவள்ளுவர் சொல்லாமல் இருக்கிறாங்களா? முயற்சி அழிதார் இறைச்சி அடிச்சு ஏதோ ஒரு எலவு பிடிச்சிட்டு முயற்சி செய்தால் இயற்சி அடையார். நாய்க்கு பாத்தீங்களா நண்பர்களே, ஒழுங்கா பேச தெரியாம இடைச்சி அடையார் அடைச்சி அடையாருன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் மேல பழி போடுற மத்த தம்பிகளாம். உன்னையெல்லாம் இந்த கேமுக்குள்ள விட்டதே முதல்ல தப்பு தான்டா. ஏண்டா அண்ணன் இந்த பேசுறேன்னா சம்மர் லீக் விட்டுட்டா. இவன் வேற இவன் பேசியே நம்மள அசிங்கப்படுத்துறதுல முதல் ஆளா இருப்பான் போல இது. அதாவது இந்த முத்துன்னு கலாய்க்கிறதுக்கானே ஒரு சில பேர் மூதேவிங்க இருப்பாங்க. அதுல முதல் லிஸ்ட் இந்த மூதேவி தான். எம்எஸ்டி பேருக்கு தான் எம்எஸ்டி, மிச்சதெல்லாம் வேஸ்ட்டு. நண்பர்களே ஒரு கேம் இன்னும் கொஞ்சம் நடந்தது இது. அப்படி அடிக்குள்ள முடிஞ்சதுக்குள்ள அப்படி ஜம்ப முடிஞ்சிச்சா. ஓகே 7 பிளேயரு இறந்து போயிட்டான்கள். தெரியுமா பாரு ஏன்டா பணத்துல விழுறீங்க? இவன் எல்லாம் பணம் மேல இருப்பான், இவன் பணத்தை பெட்டிக்குள்ளே இருக்கான்டா. பார்த்துடா வெளியே வர முடியாம இந்த கீழே வந்துட்டான். சரி மறுபடியும் ரீட்ரை கேம் விளையாடணும் எல்லாம் சொல்லுங்க பாப்பா நண்பர்களே, விளையாடணும். ஹவாய் கார்டெலாம் இங்கே வந்துருக்கு நம்மளுது. முறைச்சு பார்க்குறேனே. பச்சை மணி இருக்கான், குழந்தை இருக்கான், வேற எந்த பாய ஃப்ரெண்டு மாதிரி முறைச்சு பார்த்துருந்தானே. இதோ அவர் முன்னாடி போயிட்டு இருக்காரு. இதோ என்ன பகல ஒரு பொண்ணு போகுது, அவன் ஒரு பாய் ஃப்ரெண்டு தான். நானே ஒரு செகண்டில் அழுகி போயிட்டேன்ப்பா. நான் இந்த மாதிரி பொண்ணுலாம் அவனுக்கு கிடைக்குது அப்படின்னு நம்மள கிடைக்குதுன்னு அப்படியே நம்மள கிடைக்காது. இதப்பா முறைச்சு பாடுறேன் மத்தியம்மா. ஐயோ இவன் மட்டும் ஐயோ இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. இவன் இதில் கத்தி எடுத்து குத்துவானுங்களே. தம்பி குழந்தைய வச்சு அழுவ கூடாது, எத்தனை தடவை சொல்றது? அவன் நம்ம வந்துட்டுமா? டே ரெட்டு கலர் கொடுங்கடா, ப்ளூ கலர் குட்டுறாதீங்கடா நீனுங்களா. ரெட்டு அவ்வளோடாண்டா முடிச்சு சொல்லி முடிச்சு. ரெட் கலர் அப்பாடி. அந்த பாய் ஃப்ரெண்டு வந்து ப்ளூ கலரு. நல்ல வேலை தப்பிச்சுட்டம்பா. அடே நீ நானே ரெட் கலர் குடியேன்டா. அந்த பாய் ஃப்ரெண்டு முதல்ல போட்டுருந்தோம்டா. அவன் என்னையே போட்டுருவான்னு எனக்கு அவன் மேலே பயமா இருக்கு. அம்மா எப்பா ப்ளீஸ்டா டேய் கூட்டுடுறா டே ப்ளீஸ்டா. அம்மா அவன் என்ன பயமா இருக்குதா? டே கொடுங்கடா. டே பச்சை மண்ணி நீ ப்ளூ தானே? ஓகே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சுவிட்சு டீம் பண்ணலாமாடா? பண்ண மாட்டேங்கிறானே. சுவிட்சு பண்ணலாமாடா ப்ளீஸ்டா? ஐயோ பண்ண விட மாட்டானுங்க. ஐயோ வரானே. இவன் பேர் என்னது? ரெக்யூஸு. இவன் பேர் இனிமேல் ரெக்யூஸு இல்லை ரெக்கிட்டு. இந்த பாய் ஃப்ரெண்டு பேர் ரெக்கிட்டு. சரிங்களா? கிளாஸ் மார்க்கரு. டே பச்சை மண்ணி நீ என்னடா காலில் விழுந்துட்டு இருக்க? யார் மேலே விழுற? இந்த லூசு மேலே டேய் இவனுக்கு சொட்டை இல்லை. இவனுக்கு போய் ஏன்டா சொட்டை மாதிரி மரியாதை குடிக்கிறீங்க? அச்சு தூர போடுறான் இவனெல்லாம். யார்ரா இவனுங்களாம்? ஓகே வந்துட்டானே. ரெக்யூஸு சாரிப்பா, உன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம்பா. அதுக்கு நான் மேலே கோச்சிக்காதப்பா. சரி ஓடையா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஒளியும் பச்சா. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்த்து ஒளிஞ்சோம் பச்சா. அந்த இடத்துக்கு தான் பண்ண போகிறேன். இதோ இருங்க, இது திறக்க முடியுமா? திறக்க முடியல. பச்சை மண்ணி என் பின்னாடி வர்றியா? ஓகே இந்த பக்கம் நான் ஞாபகம் இருந்துச்சு. அப்படியே இந்த ஒரு படிக்கிட்டு வருமே. அவ்வளோதான்டா. வைக்க இப்போ இது திறக்க முடியுமா? இல்லையே சர்க்கிள் ஆச்சு. சரி எல்லாம் இங்கே அமைதியாக இருப்போம். இல்லாச்சி எவனா காட்டிக்கிட்டே வந்துட்டு பச்சை மண்ணி உள்ளே வந்துரு. இங்கே வந்துரு. இரு ஆளுங்க யாராவது இருக்க எட்டி பார்த்துரு. ஐயோ சொல்லி வாயுமில்ல பார்த்துட்டானே. இல்லை ஒழிஞ்சிப்போம். அவ்வளோதான்டா டே பச்சை மண்ணி போயிருச்சியாடா. அண்ணன் மேல கோச்சிக்கிட்ட பச்சை மண்ணி இரு, நான் உன்னை சமாளிக்கிறேன். அம்மா அடிக்கிறேன். டே உன்னைய காப்பாற்ற போய் எண்ணி அடிக்கிறானுங்களா? அவனை அடிப்பானுங்க பார்த்தா எல்லாரும் என்னைய சேர்ந்து அடிக்கிறானு கும்முன்னு குத்துறானுங்களே. அப்பா இனிமே காப்பாற்றவே கூடாது பச்சை மண்ணின்னு நினைச்சு காப்பாத்துனா எல்லாரும் தூக்கி போட்டு என்ன அடிக்க ஆரம்பிச்சுட்டானே. சரி இங்கேயோ கொஞ்சம் ஒழிஞ்சுப்பான். என்னாச்சு? ஓய் டெட் பாடி மாதிரி அக்கிங் பண்றதா? அப்படி கூல் டான் ஆகுது. சரி கொஞ்சம் இருப்பான். ஐயோ தெரியாம மென்ஷனே. ஓகே கூல்டான் வந்து ஐயோ என்ன கூல்டான் இவ்வளோ ஆகுது? ஐயோ அம்மா குத்துறானே. டேய் குத்தாடுடா பச்சை மண்ணி. ஐயோ பச்சை மண்ணியை போட்டான் போல இது.
ஐயோ பாட்டுட்டானே வரலண்ணே. ஐயோ வரான் வரான். ஐயோ ஓடு ஓடு ஒளிப்பாளி இல்லாத ஓடு ஓடு. ஐயோ இவ்வளோ சவப்பட்டி கட்டுது. அங்கே போய் நான் நின்றேன். எனக்கும் அதே மாதிரி பேக்கெட் பண்ணி அமுச்சு கொடுத்துருவாங்க கடையில். இங்கேயும் டோர் இருக்குது. ஆனால் இந்த நாய் விடாம தொட்டிட்டு வர்றானே. டேய் இந்த நாய் கிட்ட இருந்து யாராவது காப்பாட்டுங்கடா. விடாம தொட்டிட்டு வர்றானே. அப்படி ஒன்று என்னடா வேணும்? 10 லட்சம் பண்ணா கீழே போட்டுறா. அது என்ன என்னையா தொட்டுறாரு மூதேவி? தொட்டிட்டு வரானே இல்லையே. அப்படி ஓடுவான். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓடுவான். அப்படி யூட்டனை போட்டு அப்படி இங்கே யூட்டன்னு போட்டு ஐயோ முட்டு சந்தே வரானே இல்லைன்னு பார்ப்பேன். ஐயோ விடாம தொட்டிட்டு வரானே. ஐயோப்பா குத்துறானே அங்கிங்கன்னு. டே அப்படி விட்டு என்னடா பாவம் பண்ண? உங்ககிட்ட என்னடா பண்ண? ஒரு பாய் ஃப்ரெண்டு கிட்ட தான் இவனை குத்து சொல்லி என்ன குத்து சொல்லியிருக்கானா? அவங்ககிட்ட போய் நீ ஏன்டா மன்னிப்பு கேட்குறேன்? விடாம தொட்டிட்டு வரானே. நிக்கலான்னு பார்த்தா நிக்க கூட விட மாட்டேங்கிறான். இங்க நிப்போமா? அப்பா நிக்கலாம். வரானே இல்லை இங்க நிப்போம். அப்பா டே காடு மாட்டி விட்டுறாடா. டே சத்த மூதேவி. ஐயோ காட்டி விட்டானே. அம்மா மூதேவி காடு நீ சும்மா இருக்கிறதே பெரிய நஷ்டம். இல்ல வேற காட்டி விட்டுக்க. என்னடா ஆள் போட்டு அடிக்கிறீங்களாடா? என்னடா ஆள் செட்டப் பண்ணி இந்த ரவுண்டு போடுறீங்களா? ஐயோ இந்த பக்கம் போமா. ஐயோ முட்டு சந்தே தம்பி இவனை வேணா குத்துடா. ஐயோ அண்ணனுங்கள் எல்லாரும் என்னையாடா குத்துறானுங்களே. டேய் என்ன இதெல்லாம் எதுக்குதான் 2 பேரும் என்னையா தோச்சிங்களா? அப்படி நான் என்னடா பண்ணேன்? இவன் வேற இவனாவது பரவாயில்ல. ஒருத்தன் காடு வேஷம் போட்டு ஒருத்தன் நின்றானே. அவன் காட்டி விடுக்காம இருந்தா அங்கேயே உட்காந்துருப்பேன். அப்படியே வரானே. அப்படியே வட்டம் அடிப்பான். ரிங்க ரோசா ரோசா மேல ராசா. அப்போ கூட விடாம தொத்திட்டு வரீங்களா? அப்படி என்னடா உன்னை பாவம் பண்ணேன்னு சொல்லி ஓடு அப்படியே ஓடி. அவன் அப்படி திருப்பி வட்டு இப்படி திரும்பி ஓடு. முச்சு வாங்குது ஐயா. முச்சு வாங்குது ஐயா. அவ்வளோதாண்டா ஃபினிஷ். அப்பா பச்சை மண்ணி காலி. டே குழந்தை சொட்ட மண்டை நீரியா. ஐயோ இந்த சிக்கு இருக்கேன் அந்த ரீ சிக்கு. அம்மா இந்த எந்த மூதி வீடு என்ன அட்டாக் பண்ணிடுச்சு. டே இந்த மூதியவி தானே. டே அண்ணியா அப்படின்னு ஒன்று என்னடா பாவம் பண்ண என்னைய? இந்த அவாய்க்காரனை இந்த நாய்க்கு நான் என்னடா பண்ணேன்? இந்த அவாய்க்காரன் நான் செய்வேன். இதோ இவன் யாரு? 5 பேர் எலிமினேட்டு. கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ? 330 சரி 330. சரி ஓகே. இப்போ உடனடியாக கேம்குள் செல்ல வேணும் நண்பர்களே. அதாவது இன்னும் ஒரு கேம் போட்டு பார்ப்போம். அதான் இந்த கிளாஸ் பிரிக்கு அது போட்டு கிளாஸ் பிரிக் இல்லை என்னாச்சு அவ்வளோதான்டா. சண்டை ஆரம்பிச்சிச்சா? அவ்வளோதாண்டா ஃபினிஷ். லைட் அவுட்டு. ஐயோ இந்த நேரம் பார்த்து அந்த பாய் ஃப்ரெண்டு ரீசிக்கு என்ன அடிக்க வருவானே நினைச்சேன்டா. சான்ஸுக்காக வெயிட் பண்ண மாட்டான்னு நினச்சா சான்ஸுக்காக வருவானே. இது இங்கே வந்துப்பான். ஐயோ இது அதே அரியானே ஆச்சு. அவாய்க்கார உனக்கு என்னடா பாவம் பண்ண என்னைய வந்து சொல்ல பண்ணுறியடா? இவனு யாருடா? அது எங்கிருந்து தான் வரானுங்க இவனுக்கு? நான் என்னடா பண்ணேன்? ஒரு ஊரில் ஹவாயில் இவனுக்கு என்னமோ பண்ணிட்டு போகணும். அது நம்ம மறந்துருப்போம். இவன் ஏதோ பழத்தில் நினச்சி வச்சுப்பான். இல்லாட்டி நம்மளை சும்மா டமாஸ்கானவே நம்மளை இழுச்சவன் நினச்சி அடிக்கிறான்னா. நான் அப்படிலாம் கிடையாது. இழுச்சவன் எல்லாம் கிடையாது. நண்பர்களே இப்படி வீடியோ பார்த்துட்டு இருக்காமல் பார்க்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் ஓகே. கீழே எவ்வளோ அழகான கண்காட்சி போயிட்டு இருக்குது. எப்பா பாய் ஃப்ரெண்டு ரீசிக்கு. எப்பா சொட்ட நீனும் மாரி ஏழு போயிட்டியா? சரி அண்ணா கள்ளத்தில் குதிப்பான். டுமில் டிஷன் அவாய்க்காரன் நடுறா. எல்லாம் அவாய்க்காரனே நான் என்னையே அடி வர்றேன். ஐயோ இது யார் போட்டு கடத்தம் தெரியலையே. ஐயோ யார் பாது தம்பி? யாருன்னு தெரியல. ஏண்டா இந்த ஒருத்தனுக்காக இவ்வளோ போராட்டம் பண்ணீங்க? மூதேவி அங்கே பேர் ஒருத்தன். இவன் யாருடா இவன்? லூசு பையனாக இருப்பான் போடுறது. இவனுக்கு ஒரு 350. ஓகே மறுபடியும் விளையாடலான்டா. இல்லை வேணாம் நான் விளையாடலன்னு செட் பண்ணிடலாமா? இல்லை விளையாடலன்னு செட் பண்ணலாமா? விளையாடலான்னு போட்டுடலாம். என்ன இன்னும் 2 கேம் இருக்கலாம். அப்படி விளையாண்டு அதுலேயே ஒரு காசு சம்பாதிக்கலாம். ஓகே இப்போ என்னென்னா வழக்கு மாட்டா நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா? அந்த பாய் ஃப்ரெண்டு உயிரோடு தான் இருக்கான். ஐயோ பச்சை மண்ணியா அந்த கேர்ள் ஃப்ரெண்டு போயிடுச்சு. இப்போ தானே அந்த கேர்ள் ஃப்ரெண்டு போனோடனே பாய் ஃப்ரெண்டு என்ன அடிப்பானே. தம்பி உன் கேர்ள் ஃப்ரெண்டு ஆளை காணோம். இதுக்கப்புறம் அண்ணனை தொலை பண்ணக்கூடாது சரியாப்பா ரீசிக்கு. நான் அப்பயும் ஒரு மொழிச்சு பாருன்னு என் டைப்பாகவே இருக்க. நீ இவங்க பக்கத்தில் கொஞ்சம் நிற்கவே கூடாது. பாய் ஃப்ரெண்டு இருந்தாலும் சரி கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைனாலும் சரி. லெட்ஸ் கோ. நீ முதல்ல போ அப்புறமா நான் போகிறேன். இவன் தள்ளி விடுறதுக்காக வெயிட் பண்ணுவேன். ஏன்னா இதில் நண்பர்களே இந்த ரோப்பில் வந்து தள்ளி விடுறதுக்கு ஒன்று இருக்குது.
ஓகே அம்மா இந்த ஹவாய்க்காரங்கப்பா அப்புறம் வந்து ஏன்னா இந்த மணி பேங்க்ல ஒருத்தன் உக்காண்டே இருப்பானே மூதேவி மாதிரி அவன் எங்க இருக்கண்ணா குவாண்டனம் ஏதோ ஒரு பேர் கருமிச்சது அவள்தான்டா சீக்கிரமா ரோப் ஆரம்பிங்கண்ணா அண்ணன் தயாராக இருக்கை முத ஏண்டா பாய் ஃப்ரெண்டு அவனையும் என்ன பிடிச்சி தொங்க பிடிச்சிட்டு இருக்க அவனையும் பிடிச்சி இழுத்து போடுவேன் அவனையும் விட்டான் டேய் காடு நான் விட்டான் ஐயோ அடுத்து நான் தானே ஐயே பேருங்க அப்படி பிடிச்சிக்கு இல்லை ரெண்டு மறுபடியும் பிடிச்சிக்கு அது இதுல தானே உண்டு ரெண்டு அப்படி மறுபடியும் ரெண்டு தப்பு அப்படி பிடிச்சிக்கு அவ்வளோதான் அதப்பா தப்பிச்சு பிடிச்சிக்கு ரைட் 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 பிடிச்சிக்கு அவ்வளோதான்ப்பா அவ்வளோதான் தப்பிச்சுட்டாம்பா அப்பா ஐயோ டேய் வழுக்க மாட்டேன் வந்துடுறா என்னடா அது கைத்து பத்துட்டு போகுது அப்பா அடி வந்துட்டான்டா சொட்டை எங்கடா சொட்டை எங்க என்ன இருக்கண்ணா பார்த்துடா குழந்தை மேல எந்த கீரெல்லாம் பட விடாது ரைட்டு இப்போ இடிக்கு எந்த பிளேயரும் சாவல அப்படின்னா காசு 330 தான் இவன் யாராது இவன் எப்படி அந்த கண்ணாடி மேல போறான்னு தெரியலையே டே குழந்தை பச்சரண்டா பார்த்துக்கோ என்ன தம்பி இப்படிக்கு கேம் விளாடலாம் அப்புறமா கேம் நிறுத்திக்கலாம் சரியாடா என்ன இந்த பாய் ஃப்ரெண்டு கட்டை முடிச்சு அவனு மனசு தோணுது சரி வாங்க அதுக்கு தானே நம்ம கிட்ட கிளாஸ் மார்க்கர் ஒரு 5 பீஸே இருக்குது இவளை வச்சு தான் நீ நம்ம கேமை ஓட்ட போகிறோம் அப்படி அம்மா கிளாஸ் மார்க்கரு நீ வச்சு தான் நீ கேமை ஓட போகுது சரியா அம்மா சீக்கிரமாக வந்துருமா அங்கே விளையாட்டு கட்டத்தை ஒன்று வச்சு தான் இந்த கேமை ஓட்ட போகிறோம் வாங்க ரைட் சட்டுன்னு ஓடு இது ஓடு நிற்காமல் ஓடு மேலே ஓடிக்கிட்டு இரு யாப்பை விட்டுட்டு தப்பாக நினச்சிக்காதீங்கள் அது என்னடா யாப்பை இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்கள் தம்பி ரீசிக்கு உன் மேலே கொஞ்சம் பார்வையே சந்தேகமாக இருக்குது இவன் பார்க்குற விதமே ஒரு மாதிரி இருக்குது ஆமாம் இவனை பார்க்க சொல்லுது இது கூட சொல்லுது இவன் கேர்ள் ஃப்ரெண்டு போனதுனால இவன் என் மேலே தான் அத்தனை கோவத்தை வச்சுருக்கான் பொழுது உன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணும்டா ஆமாம் அவன் கண்ணு ஏற்கனவே ரெட் கலரு எனக்கு மெட்ராஸ் செய்ய வரதுக்காடா ரூஸை போயிருக்கலாம் ஓகே ஹவாய்க்கார் இருக்கான் அந்த சொட்டை மண்டை குழந்தையோட வெற்றி கொண்டு இருக்கான் அப்புறம் ஒரு பொண்ணு கிளாஸ் மார்க்குது அப்புறம் இது ஏதோ ஒரு வினோதமான குரங்கு நடுவில் இருந்து ஆடிட்டு இருக்குது ஏதோ தெரிஞ்ச மாதிரியே சரிட்டும் அவன் போட்டோன்னு நினைக்கிறேன் குவாண்டம் எப்பா குவாண்டம் உன்னை வச்சு தான் நீ கேம் ஓட்ட போற ஏன்னா நீ தைரியமா ஆடுறதுனால உன்னை வச்சு நாளை கண்ணோம் டேய் இவன் எப்படா முன்னாடி போனா டேய் குவாண்டமே எப்படா முன்னாடி போனா தம்பி கீழே வந்துட போறடா எப்படா போன சொல்லி அது என்னண்டா முன் பேராசைன்னு சொல்லிட்டு மண்ணை கப்பிட்டான்டா ஏண்டா இவ்வளோ தூரம் பண்ணியே கீழே ஒரு கார்டு நிற்கிறதுன்னு கூட தெரியாம மூதேவி யூஸ் பண்ணி கடைசியில் மொக்க வாங்குறதா மிச்சம் அழுவாதம்மா அம்மா செல்லக்குட்டி உனக்கு அண்ணன் இருக்கேன் அப்புறம் ரிசிக் பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு அப்புறம் ஹவாய்க்கார சொட்டை மண்டை இருக்காரு அப்புறம் சொட்டை அங்கிள் இருக்காங்க அப்புறம் பொண்ணு இருக்குது எதுக்குமா குழந்தை அழுவுற அண்ணன் உனக்கு பத்திரமா கூட்டு போறேன் டே குழந்தைய மட்டும் கீழே போட்டுறாதீங்கடா பாவண்டா குழந்தைய அழுவுது அவள் தாண்டா ஃபினிஷ் இதுக்கு தேவையில்லாமல் அந்த குவாண்டம் செத்துல தான் மிச்சம் கிளாஸ் மார்க்கர் இருக்குது சரி அப்பயும் யூஸ் பண்ணி பக்கு யூஸ் பண்ணி கீழே இருக்க காடி கிட்ட போய் மொக்க வாங்கினது தான் மிச்சம் தேவையில்லாமல் ஒரு நபர் இறந்து விட்டார் தான் வருத்தமாக இருக்குது அதுவும் சனியம் பிடிச்சவன் மூளையை பயன்படுத்தாமல் போய் பொசக்குன்னு கீழே ஆம்லேட் போட்ட மாதிரி பாசல் கட்டி வச்சாச்சு அப்போ அவன் கேட்குற முச்சிக்கலாண்டா வாடா குழந்தை வேற கதறுது ஆமா இப்ப நாம தான் கேம் விளையாட வந்தோமே இல்லாட்டி இந்த கார்டு தான் கேம் விளையாட வந்துச்சா அவனே டிசைன் பண்றான் கேம் விளையாடணுன்னு போட்டா முட்டியாச்சுடா கேம் முடிச்சுக்கிறேன்டா பைசு பிரிச்சு விடுங்கடா வீட்டுக்கு போற அந்த பாவண்டா அது குழந்தை அழைகிறது ஓகே நண்பர்களே ஒரு வழியாக நம்ம ஜெயிச்சு விட்டோம் எப்படி எல்லாம் ஜெயிச்சுட்டா எப்படி கவாய்க்கார முதல்ல உன் கையை கழுவுனா என்ன நாத்தடிது ஐயோ எந்த கூட்டத்துல எந்த நாய் பாம்பு போட்டான்டா ஏண்டா குட்டண்டிங்களுக்கு கூட நீங்க ஒன்னும் தெரிஞ்சலடா எந்த நாயோ மூதேவி பாம்பு போட்டு கொளுத்திட்டாம்ல ஐயோ மாத்த கப்பு புண்ணிலையே முடியலடா அம்மா நண்பர்களே ஒரே வழியா வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பண்ணி வீடியோ வேணும்னா இல்லாட்டி மொக்க டான்ஸ் கூட வேணும்னா அது கூட நான் உங்களுக்கு தயங்காமல் பண்ணிடுறேன் அப்புறம் உங்களுக்கு கெத்தான வீடியோ கூட வேணுமா இல்லாட்டி அண்ணன் கெத்தா வரணும் கூட நான் சொல்றேன் இதோ இப்படி கூட ஸ்ட்ரைட்டா வந்துட்டு எங்கடா இது அப்படி நைஸ் ஹேஷ்டேக் போட்டு முடிய சீவிட்டு கூட வருவேன் அண்ணன் கெத்தா வருவேன் இவன் அப்படி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அப்படி அடிச்சு கில்ஸானா ஏண்டா வீடியோ போடும்போது நைஸாவா வீடியோ எடுக்கிறேன் ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்